ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவருடைய நாளாம் இந்த நல்ல நாளில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய நாள் இது ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும், ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளுக்கும் உகந்த நாள். இந்த நாளை நாம் சிறப்பாய் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நம்மையே நாம் சிந்திக்கவும், ஆண்டவரோடு இணைந்து இளைப்பாறவும் இந்த நாளை நம்ம பயன்படுத்தணும். உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் நம்ம 6 நாள் பயன்படுத்தி கொள்ளலாம், 7வது நாள் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நம்மளுடைய பார்வையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் நாள் என்று வைக்கப்படுகிறது. இன்றைக்கி முதல் நாள் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருக்கு கொடுத்துட்டு ஆண்டவரோடு இளைப்பாறிட்டு நம்ம என்ன செய்யணும், அடுத்த நாட்களில் நீங்கள் கடவுள் கொடுக்கலாம். ஒரு சிலரை பார்க்குற போது அவங்க சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏன் கோயிலுக்கு வரல அப்படின்னு கேட்டால், ஞாயிற்றுக்கிழமை கூட பிஸியாக இருக்கிறேன் ஃபாதர், ஒரு நாள் தான் எங்களுக்கு ஃப்ரீ, அதனால் அன்றைக்கி நாங்கள் டிவி பார்க்குறோம், எங்களுடைய ரெக்ரியேஷன் அப்படின்னு சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நாம் உலகத்துக்கு கொடுக்குற நாளை கொண்டு வந்து ஆண்டவருடைய நாளோடு நம்ம இணைக்கக்கூடாது. இது ஆண்டவருடைய நாள். இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருக்கு உகந்ததை செய்துட்டு ஏன் ஒரு நாள் உங்களுடைய மீதி இருக்கிற 6 நாளில் ஒரு நாள் உலகத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு வைத்துக்கொள்ளலாமே. சில நாடுகளில் நம்ம பார்க்குறோம், சில கம்பெனிஸ்லாம் சனி ஞாயிறு லீவு கொடுக்குறாங்க. சனிக்கிழமை உங்களுடைய நாள், அதுதான் வாரத்தினுடைய கடைசி நாள்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த நாள் நீங்கள் கொண்டாடி மகிழ்ச்சியாக இருந்துட்டு, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய நாள், ஆண்டவருக்கு உகந்ததை செய்துட்டு திங்களிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் வேலை செய்யுங்க. பாருங்கள், இதை நாம் தான் வடிவமைத்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கை முறையை. ஆகவே பலர் கடவுளுடைய அந்த நாளை எடுத்து அதை உலகத்தில் இருக்க அந்த மகிழ்ச்சிக்காக பயன்படுத்திட்டு நாம் கடவுளிடமிருந்து எனக்கு ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு நினைக்க முடியாது. பல பேர் அந்த நாளையும் கூட பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு நாளாக பயன்படுத்துவது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதனால தான் இது ஆண்டவருடைய நாள், ஆண்டவருடைய நாள்னு நம்ம சொல்கிறோம். யார் இந்த ஆண்டவருடைய நாளை சரியாய் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் அந்த ஆண்டவருடைய நாள் வருகிற போது த டே ஆஃப் த லார்டுன்னு சொல்லுவோம், அதை சந்திக்க தயாரான ஒரு பிள்ளைகளாக இருக்க முடியும். ஏன்னா ஆண்டவருக்காக அவங்க இழந்திருக்கிறாங்க. தங்களுடைய இந்த உலக பிரகாரமான ஆதாயப்படுத்துதலை அவங்க ஆண்டவருக்காக அவங்க எழுந்ததுனால அந்த ஆண்டவரின் நாளை பார்க்க அவங்க தகுதியுள்ளவர்களாக நிற்பாங்க. அதனால் இந்த ஒரு சிறிய ஒரு முன்னுரை செய்தியோடு உங்களுக்கு வார்த்தைக்குள்ளே போகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்போ என்னைய பார்த்து எல்லோரும் ரொம்ப ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறாங்க. பைபிளில் இன்றைக்கி நற்செய்தியில் வாசித்த அந்த வாசகத்தை போல தான் நானும் அடிக்கடி ரிமைண்டர் கொடுத்துட்டே இருக்கிறேன். என்னென்னா, இயேசுசாமி சீடர்களை விட்டு பிரிய போகிற அந்த நேரம் வரும்போது அந்த கடைசியாக சொல்கிறாரு நற்செய்தியினுடைய கடைசி பகுதியில், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் நான் தந்தையிடம் செல்வது பற்றி மகிழ்ச்சி அடைவீர்கள், ஏனெனில் தந்தை என்னை விட பெரியவர். இவை நிகழும்போது நீங்கள் நம்புமாறு இப்போதே இவை நிகழும் முன்பே சொல்லிவிட்டேன். அதனால தான் நானும் ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டோம், நான் வேறு இடத்துக்கு நான் போக வேண்டி இருக்கிறது அப்படின்னு. ஏன்னா திடீர்னு சொன்னால் எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் ஒரு 10 பேர் படார்னு ஹார்ட் அட்டாக் கீழே விழுந்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது. ஏன்னா நம்மளை சுற்றி ஒரே பாட்டியாக தான் இருக்குது. ஆல்பர்ட் சாமி போகிறாரா அப்படின்னோடனே படார்னு நெஞ்சு வலி இருந்துச்சுன்னா, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். நம்ம என்னுடைய சில பேர் சில இடத்துல சில புதிய ஒரு வியூகங்களெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. என்னென்னா, ஒருவேளை ஆல்பர்ட் சாமி ஏதோ தப்பு செஞ்சு மாட்டிக்கிட்டாரோ அதனால் அவரை வெளியில் அனுப்புகிறாங்களோ அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. எங்களுடைய முறைப்படி எங்களுடைய டைசிஷன் ஆர்டர் இது. 5 ஆண்டுகள் நாங்கள் ஒரு பங்கில் பணி செய்யணும். அடுத்தது நாங்கள் வேறு ஒரு பங்குக்கு நாங்கள் மாற்றலுக்கு உட்படுத்தப்படுவோம். இப்போ இங்கே சொல்லப்பட்டது தான், தந்தை என்னை விட பெரியவர்னு சொன்னாரா, அதே போல் தான் எங்கள் ஆயர் என்னை விட பெரியவர். அதனால் நம்ம அவங்களுக்கு எதிர்த்து பேச முடியாது, என்னையே இங்கே போடு அப்படின்னு நான் இதுவரைக்கும் சொன்னதில்லை. என்னுடைய இத்தனை ஆண்டு குருத்துவ வாழ்க்கையில் நான் ஒரு முறை கூட போய் என்னை இங்கே போடுங்க அங்கே போடுங்கன்னு கேட்டதில்லை. அவங்க எங்கே போட்டாலும் சரி, அது நல்லதோ கெட்டதோ, அவங்க பார்வையில் அவங்க நீதி செய்கிறாங்களோ அநீதி செய்கிறாங்களோ கடவுள் அதை நமக்கு நீதியாக்கி தருவார். அதுதான் நாம் நினைக்கிறேன். அப்படி தான் நம்ம ஒரு காரியத்தையும் பார்க்க வேண்டும். பைபிளில் நம்ம பார்க்குறோம், யோசேப்பு பாருங்கள். யோசேப்பு எல்லாரும் தன்னுடைய சகோதரர்களே அவரை கைவிட்டுட்டாங்க, கொல்ல நினைக்கிறாங்க. அப்புறம் கொல்ல வேண்டான்னு சொல்லி அதுலேயும் காசு பார்த்தாங்க. காசு பார்த்துட்டு அவர் விற்றுட்டாங்க. விற்ற பிற்பாடு அவர் என்ன நினைக்கல, தன்னுடைய உயர்வு இந்த மனுஷங்க கிட்ட தான் இருக்குது.
இன்றைக்கி நம்ம நிறைய நேரம் என்ன நினச்சிட்டு இருக்கிறோன்னா, என் நிம்மதி வந்து என் பிள்ளைகிட்ட தான் இருக்குது, என் நிம்மதி என் பொண்டாட்டிக்கிட்ட இருக்குது, என் புருஷன்கிட்ட இருக்குது. எப்போ நாம் நம்மளுடைய நிறைவை நிறைவானவர்கிட்ட வைக்காமல் குறையுள்ள மனுஷங்ககிட்ட வைக்கிறோமோ அப்போது நம்மளும் குறையோடு தான் வேதனைப்பட வேண்டியிருக்கும். அது வியாதியாக மாறி அது ஏன்னா இவங்க நிறைவை கொடுக்கவே முடியாது கடைசி வரைக்கும். இந்த யோசேப்பு தான் ஒரு நல்ல அடையாளம் பாருங்களேன். அவரிடமிருந்து தான் நான் சில வல்லமையான ஆற்றலை பெறுகிறேன். இந்த மாதிரி பைபிளில் இருக்கிற சில கேரக்டர்ஸ், பழைய ஏற்பாட்டில் வரக்கூடிய இந்த யோசேப்புங்கிற கேரக்டர் வந்து தன்னுடைய இனம் தன்னை கைவிட்டுருச்சு, தன்னுடைய உறவுகள் கைவிட்டுருச்சு. உண்டு உறங்கி ஒன்றா கிடந்த ஒரு உறவுகள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க. எவ்வளோ தூரத்துக்குன்னா கொன்று போடலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கூட வந்துட்டாங்க. அதனால் அவர் என்ன செய்யலாம், மனம் உடைஞ்சு போகலை. அவர் என்ன செய்தார், இவன் தவறு செய்தால் எனக்கு என்ன, இவன் எனக்கு அநீதி இழைக்கிறான், என்னுடைய உடன்பிறப்பு, ஆனால் என்னை படைத்தவர் என்னை தாங்குகிறவர் அநீதி செய்ய மாட்டார் அப்படின்னு அவர் கடவுளுடைய பார்வையில் தான் எல்லாத்தையும் வைச்சார். நானும் பல நேரத்தில் மனம் உடைந்து போகிறப்பதெல்லாம் அப்படி தான் நான் வைப்பது உண்டு. மனுஷங்க நம்மளுக்கு வந்து எதிராக அநீதி இழைத்தால் கூட அது நீதியா அநீதியான்னு கூட நம்மளால் அதை ஜட்ஜ் பண்ண முடியல. அதனால் அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் அதை விட்டுட்டிங்கன்னு வச்சிங்களேன், கடவுள் அதை விட அந்த தீமையை கூட நன்மையாய் மாற்றுவார். அதுதான் கடவுளுடைய ஸ்பெஷாலிட்டியே. இப்படி நடந்துருச்சேன்னு நீ சொல்லி புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. உன் வழிகளை நான் மாற்றுவேன் அப்படின்னு சொன்னவர். பாலை நிலத்தில் நீரோடைகளை ஓடச் செய்வேன் அப்படின்னு சொன்னவர். வாக்கு மாறாதவர். இன்றைக்கி அவருடைய வார்த்தை ரொம்ப ஆழமானது. இன்றைக்கி அதைத்தான் நம்ம யோசிக்க வரோம். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரத்தில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குற போது அதில் என்ன சொல்கிறாரு, என் மீது அன்பு கொண்டிருப்பவர் என் வார்த்தைகளை கடைபிடிப்பார். அந்த இடத்துல வர அந்த வார்த்தையை நீங்கள் ரவுண்ட் பண்ணுங்களேன். வார்த்தைங்கிற இன்னொரு அடையாளத்தை இந்த இடத்துல வைக்கிறார். எல்லாத்தையும் பேசினா ரொம்ப டைம் ஆகிடும், அதனால் 2 விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். என் மீது அன்பு கொண்டிருப்பவர் வார்த்தையை கடைபிடிப்பார். அந்த வார்த்தையை வச்சுக்கிறோம். வேர்டு லோகோஸ் அப்படின்னு கிரேக்கத்தில் சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் போனால் அடுத்தது அப்படியே படிக்கும்போது, உங்களோடு இருக்கும்படியாக மற்றொரு துணையாளரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அவர் பேர் என்ன, அனுப்ப போகிற தூய ஆவியாராம் துணையாளர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வைக்கிறார். ஆங்கிலத்தில் அதுக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க. அட்வொகேட்டு சொல்கிறாங்க, தமிழில் வந்து துணையாளர், அப்புறம் வந்து தேற்றரவாளர், ஆற்றுப்படுத்துகிறவர் அப்படின்னு ஒரு சில மொழிபெயர்ப்புகள் வந்து வார்த்தையை மாற்றி கொடுக்குறாங்க. இங்கிலீஷில் நிறைய ஒக்காபுலரி இருக்குது. அட்வொகேட், கம்ஃபர்டர், ஹெல்ப்பர், கவுன்சிலர், பாராக்லேட், இப்படி நிறைய வார்த்தைகளை இந்த தூயாவிக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. அப்போ இந்த 2 வார்த்தைகளையும் வேர்டு அண்டு அட்வொகேட்னு வச்சுக்கொள்ளுமே, வார்த்தையும் இந்த துணையாளர் அப்படிங்கிற அடையாளமும் நம்ம இன்றைக்கி எடுத்துக்கொள்கிறோம். வார்த்தை யோவான் நற்செய்தியில் போய் பாருங்களேன். அவர் தொடக்கமே என்ன செய்வார்னா, தொடக்கத்திலே வார்த்தை இருந்தது அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பார். அந்த நற்செய்தியினுடைய ஆரம்ப வார்த்தையை நான் சொல்கிறேன். அவருடைய யோவான் 1:1 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது அப்படின்னு. அந்த தொடக்கத்தில், இந்த தொடக்கத்தில்ங்கிற வார்த்தை இந்த பிகினிங் ஆங்கிலத்தில் சொன்னீங்கன்னா, இந்த வார்த்தை எங்கே வருது அப்படின்னா, தொடக்க நூலில் முதல் வார்த்தையாக வருது இந்த பிகினிங் அப்படின்னு. அப்போது இந்த வார்த்தையினுடைய ஆழத்தை நம்ம பார்க்குற பொழுது கிரேக்க மொழியில் என்ஆர்கே, இதைத்தான் வந்து பழைய ஏற்பாட்டினுடைய அந்த முதல் மொழிபெயர்ப்புக்கு அவங்க வச்சுருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு எல்லாமே எபிரேய மொழியில் எழுதப்பட்டது, எபிரேய மொழியில். இப்போ இதில் என்ன செய்தாங்க, சில மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, டயஸ்போரான்னு சொல்லுவாங்க, வேறு தேசங்களுக்கு அவங்க அடிமைகளாக ஆன பிற்பாடு அவங்க வேறு நாடுகளில் போய் குடியேறினாங்க. அந்த நாடுகள்லாம் கிரேக்க மொழி பேசினவங்க, கிரேக்க மொழியை அவங்க கற்றுக்கிட்டு கிரேக்க மொழி பேசி அந்த தலைமுறைகள் தாண்டி வருகிற போது எபிரேயத்தை அவங்க நிறையா மறந்துட்டாங்க. அப்போ எபிரேயம் பேச்சு வழக்கில் இருந்தது, ஆனால் எழுத்தில் இல்லை. அப்போ அவங்க என்ன செய்தாங்க, இது அழிந்துடக்கூடாது, விவிலியம் அழிந்து போயிடக்கூடாது, பாரம்பரியம் அழிந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க, கிரேக்கத்தில் இதெல்லாம் மொழிபெயர்ப்புதாங்க. அப்போ கிரேக்க மொழியிலிருந்து அடுத்த கட்டமாக அது லத்தீன் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டது. லத்தீன் வந்து ஒரு உயர்ந்த மொழியாக வரும்போது அது லத்தீனில் மொழிபெயர்க்கப்பட்டது. இப்படி தான் அதுக்கு ஒரு செப்துவாஜிந்த் அப்படின்ற பெயர் வைத்தாங்க. ஏன்னா 70 ரபாய்ஸ் வந்து உட்காந்து மொழிபெயர்த்தாங்களாம். அதை அத்தனை பேரும் ஒரே மாதிரி எழுதுனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு சொல்லுது. அப்போ பாருங்கள், இப்படித்தான் அதனுடைய மொழிபெயர்ப்புகள் நடந்தது. அப்போது அந்த எபிரேய மொழியினுடைய இதை கிரேக்கத்தில் அவங்க எப்படி எழுதும் போது என்ஆர்கே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது யோவான் நற்செய்தியாளர்
அந்த கிரேக்கத்தில் புலமை வாய்ந்தவர். அவர் என்ன செய்கிறாரு, இதே வார்த்தையை அங்கே என்ன பயன்படுத்தப்பட்டதோ அதே வார்த்தையை தான் என்ஆர்கே அப்படிங்கிற கிரேக்க சொல்லாடலை எடுத்து தான் இந்த இடத்துல அவர் பயன்படுத்தி தன்னுடைய அந்த நற்செய்தியினுடைய துவக்கத்தை வைக்கிறார். அப்போனா அவர் என்னமோ சொல்ல வர்றாரு. யோவான் வந்து சும்மா எழுதலை, ஏதோ ஒரு அர்த்தத்தை அங்கே சொல்ல வர்றார். அப்போ அவர் என்ன அர்த்தத்தை சொல்ல வர்றாருன்னா, அது படைப்பு. துவக்க நூலில் வர்றது உங்களுக்கு தெரியும். தொடக்க நூல் முதல் பகுதியில் படைப்பு வருது. அந்த படைப்பு எப்படி வருது? தொடக்கத்தில் ஆண்டவர் வந்து என்ன செய்தார் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த படைப்பை எப்படி படைத்தாருன்னு, கடவுள் விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்த பொழுது மண்ணுலகு உருவற்று வெறுமையாக இருந்தது, பூமியின் ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திரளின் மீது கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தது, அப்பொழுது கடவுள் ஒளி தோன்றுக என்றார். பாருங்க, ஆவியானவர் இருக்கிறார் அந்த இடத்துல, ஒளி தோன்றுக அப்படின்னார். இப்போ இவர் அதே கான்செப்டை இந்த இடத்துல வைக்கிறார். ஒளி அப்படிங்கிற வார்த்தையினுடைய அடையாளத்தில் எதை வைக்கிறார்னா, வார்த்தையை வைக்கிறார். அப்போ தொடக்கத்தில் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ஆரம்பிக்கிறதுல ஏதோ ஒரு ஐடியாலஜி, யோவானினுடைய ஒரு கருத்து, ஆழமிக்க ஒரு சிந்தனை வெளிப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போது யோவான் ஏதோ ஒன்று சொல்ல வர்றாரு. இது என்ன சொல்ல வர்றாருன்னா, அங்கேயும் கிரியேஷன் எங்கேயும் கிரியேஷன், அங்கேயும் படைப்பு இங்கேயும் படைப்பு. அங்கே பழைய காலத்து அந்த தொடக்க படைப்பு, இப்போது இவர் பேசுகிறது மறுபடைப்பு, ரீக்ரியேஷன். ஏதோ ஒன்றை புதிதாய் படைக்க இயேசு விரும்புகிறாரு, அதை நீ புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் யோவான் இன்று நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக நம்ம பார்க்கணும். யோவான் நற்செய்தியை படிக்கும்போது இந்த ஆழத்துக்குள்ளே தான் அவர் நம்மளை கூட்டிக் கொண்டே போவார். ஏதோ கதையை சொல்லிவிட்டு அற்புதத்தை மட்டும் சொல்லிவிட்டு அவர் போக மாட்டார். மற்ற மத்தேயு, மார்க்கு, லூக்காவில் ஒத்தமைவு நற்செய்தின்னு சொல்லுவோம், சினாப்டிக் காஸ்பல்ஸ், அதில் இல்லாத பல ஆழமான இறையில இதில் நம்ம பார்க்குறோம். அப்போ ஏன் யோவான் வந்து இதை சொல்கிறாரு? யோவானுடைய 3வது அதிகாரத்தில் கூட நம்ம பார்க்குறோம். நிக்கோதேமுக்கிட்ட இயேசு பேசும்போது நிக்கோதேமு இயேசுவை புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருப்பார். இயேசு அப்படியே வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன வாயை மூடுன்னு சொல்ல மாட்டார், அப்படியே அவரை வாயை அடைச்சிட்டு என்ன செய்வார், நீ மறுபடி பிறந்தால் அன்றி விண்ணரசுக்குள்ளே போக முடியாது அப்படி சொல்லுவார். அப்போ எந்த கருத்தை கொண்டு போய் வைக்கிறார் பாருங்கள், மறுபடி பிறக்கணும். ஸோ மறுபடி பிறக்கிறதுனா என்னன்னு அவர் கேட்கும்போது, நீராலும் தூய ஆவியாலும் நீ பிறக்கணும். அப்போ இந்த கான்செப்ட் எல்லாம் இது மாதிரி நிறைய பரவி கிடக்குது யோவான் நற்செய்தியில். அதனுடைய ஆரம்பத்தை தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அப்போ தொடக்கத்தில் அப்படின்ற போது அதே கான்செப்டை வர்றார், கிரியேஷன் கான்செப்டை வச்சு இப்போது மறுபடைப்பானது நிகழ்கிறது. அது எங்கே நிகழ்கிறதுனா வார்த்தையில் நிகழுது. வார்த்தை, அந்த வார்த்தையில் தான் இன்றைக்கி தந்தையாகிய தேவன் இந்த பூமியை இன்னும் அடுத்த கட்டமான படைப்புக்கு எடுத்துகிட்டு போகிறாரு. இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு யோவான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அதை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். தொடக்க நூலில் கடவுள் ஒளி உண்டாகுக அப்படின்னாரு. இவர் வார்த்தையை இந்த இடத்துல வைக்கிறாரு. அந்த வார்த்தை வடிவம் எடுத்ததுங்கிறார், வேர்டு பிகேம் ஃப்ளஷ் அப்படிங்கிறார். அப்போ வார்த்தை இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிறார். அப்போ இயேசுங்கிற வடிவம் வார்த்தையாக இருந்தது. அப்போ இயேசுவை நம்ம வார்த்தையாகவும் பார்க்கலாம், ஒளியாக பார்க்கலாம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், என்னை அன்பு செய்கிறவர் அன்பினுடைய அடையாளமாக பார்க்குறான். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பாருங்கள், the word became flesh and lived among us அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம பைபிளில் பார்க்குற போது அது நம்முடைய குடிகொண்டார் அப்படின்னு இருக்கும். நம்முடைய குடிகொண்டார். இப்போ குடிகொள்றதுன்னா என்ன? இந்த வார்த்தை தமிழில் வந்து ஏதோ குடிகொள்றதுனா ஒரு வீட்டுக்குள்ளே போய் நம்ம இருக்கிறது, அப்படி தானே. இதை கிரேக்க மொழியில் போய் பார்க்குற பொழுது ஸ்கெனு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஸ்கெனு அப்படின்னா டுவெல் இன் எ டென்ட், ஒரு டென்ட்டுக்குள்ளே இருக்கிறது, ஒரு கூடாரத்துக்குள்ளே இருக்கிறது. அதுதான் அதனுடைய டிப்பிக்கல் மீனிங். அதை வந்து நம்ம தியோலாஜிக்கலாக இன்னும் எலாபரேட்டடாக நம்ம பார்க்கும்போது குடிகொண்டார் அப்படின்னு ஒரு ஃபேன்சியாக நம்ம வந்து இன்னும் இறையியல் பின்னணியோட புரிந்து கொள்ளும் விதமாக சொல்கிறோம். சாதாரணமாக சொல்லணும்னா டுவெல் இன் எ டென்ட், ஒரு கூடாரத்துக்குள்ளே இருப்பது. அப்போ பாருங்கள், இந்த கூடாரத்தினுடைய அமைப்பு என்பது பழைய ஏற்பாட்டில் அந்த கூடாரம் ஆண்டவர் தங்குகிற இடம். இந்த கூடாரத்தை சுற்றி வாங்க, ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த இடத்துல தான் வந்து தங்கியது. இஸ்ரேல் மக்கள் இருக்கிற இடத்துல கடவுளுக்கு கூடாரம் அமைத்தார்கள். அந்த இடத்துல தான் பலி ஒப்பு கொடுத்தாங்க, கூடார திருவிழா கொண்டாடினாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த கூடாரம் என்கிற கடவுளுடைய இடம். இன்றைக்கி அந்த கூடாரத்தினுடைய அடையாளத்தை நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம். இன்றைக்கி எல்லா இடத்துலையும் இந்த அடையாளம் கிடையாதுங்க. கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இந்த அடையாளம் இருக்குது. அதுதான் டபர்நாக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிற இந்த ஒரு அடையாளம், டபர்நாக்கல். இந்த டபர்நாக்கலுக்கு முன்னாடி உட்கார்ந்து நற்கருணை பிரசன்னம்னு நம்ம இன்னும் இறையியல் பாணியில் நம்ம சொல்லுவோம். இதுதான் கூடாரம்.
இன்றைக்கி இயேசு இந்த கூடாரத்துக்குள்ளே குடியிருக்கிறாரு. குடியிருந்து எதற்காகனா அவர் வார்த்தையான தேவன் இப்படியெல்லாம் வடிவம் எடுத்து நம் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். இது பழைய ஏற்பாட்டினுடைய அடையாளத்தை கடவுள் உறுதி செய்கிற விதம். அப்போ இந்த கூடாரம் அப்படிங்கிற அடையாளமாக இருக்கிற நற்கருணை எங்கே இருக்கிறதோ அங்கே கடவுள் இருக்கிறார். இன்றைக்கி இது இல்லாத இடங்கள் பல உண்டு. இன்றைக்கி நிறைய ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கெல்லாம் இந்த நற்கருணை பேழையை அவங்க வைக்கிறதில்ல. அவங்க அதுக்கு ஒரு லாஜிக் சொல்கிறாங்க. ஒரு சில ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். நற்கருணையை நம்ம வைக்கிற போது ஒரு சில பேருக்கு என்ன சந்தேகம்னா அது 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 அந்த பூசை வைக்கிறப்ப தான் அதில் ஆண்டவர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதில் ஆண்டவர் இருக்க மாட்டார், ஆண்டவர் வெளியில் போயிடுவார். அதுக்கப்புறம் நற்கருணையை கொண்டு போய் நம்ம கூடாரத்துக்குள்ளே வச்சு நம்ம நற்கருணை பழைகளை வச்சு அதை வழிபடுவது அது ஒரு சிலை வழிபாடு, அது சரியான வழிபாட்டு முறை அல்ல அப்படிலாம் சொல்லக்கூடிய சித்தாந்தங்கள் இன்றைக்கும் நிலவி கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், பைபிள் சொல்லுகிற விதமாக பார்க்கிற போது கடவுள் விடுத்த அழைப்பையும் கொடுத்த ஆசீர்வாதத்தையும் ஒரு நாளும் திரும்ப பெறுவதில்லையே. பைபிளில் சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இப்போ நான் ஒரு குருவானவர், நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், செய்யக்கூடாத பாவத்தை நான் பண்ணுறேன், அப்போ நான் கடவுள் என்னுடைய ஆசீர்வாதத்தை அதோடு முடிச்சு விடுவாரானா? இல்லை. அவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு நாளும் அவர் பின்வாங்கிறது இல்லை. அவர் கொடுத்ததாகவே இருக்கிறது. அவர் காத்திருக்கிறார். மீண்டும் நான் மனமருந்தி மன்னிப்பு கேட்டு நான் என்னை புதுப்பித்துக் கொள்கிற பொழுது மீண்டும் அந்த ஆசீர்வாதங்களை கடவுள் என் மீது வைத்து செயல்படுகிறார். இதுதான் கடவுளுக்கும் நமக்கும் நம்மளாம் ஒரு அந்த வித்தியாசம். இப்போ நம்மளாம் ஒருத்தருக்கு கொடுக்குறோம், ஒருத்தர் சொன்னபடி செய்யலைன்னா என்ன செய்வோம்? நான் என்னத்துக்கு இதை கொடுத்தோன்னோ அதை நீ செய்யலை குடுறா அப்படின்னு பிடுங்கிடுவோம். ஆனால் கடவுள் அப்படி செய்ய மாட்டார். அதில் தான் கடவுளுடைய அந்த கடவுள் என்கிற உயர்ந்த பேர் இரக்கத்தின் நிலை வெளிப்படுகிறது. ஒரு கல்வாரி மலையில் பாருங்கள், அவ்வளோ பாவம் பண்ணவன் ஒரு கல்வன் பக்கத்தில் ஒரு வார்த்தை இரக்கமாக பேசினா உடனே கடவுள் என்ன செய்கிறார்? அவருடைய பேர் இரக்கத்தில் பொங்கி வழியிறார். பாருங்களேன், இன்றைக்கே என்னோட நீ பேரின்ப வீட்டில் இருப்பாய். இதுதான் ஆண்டவருடைய அந்த வார்த்தை. அவர் உடன்படிக்கையிலிருந்து சற்றும் தளராதவர், மீறாதவர். அதனால தான் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நம்ம பார்க்குற போது இந்த நாளினுடைய சிந்தனையை நம்ம முன்வைத்து நம்ம ஆழமாக சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்ன இந்த சிந்தனை நற்செய்தியிலிருந்து இதுதான் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வார்த்தையை நீங்கள் இந்த வார்த்தையை நம்பி இயேசுவோடு பயணிக்கிற பொழுது இந்த வார்த்தையை கெடுக்கும் விதமாக நிறைய அடையாளங்கள் வரும். இன்றைக்கி முதல் வாசகத்தில் நம்ம பார்க்குறோம். யூதேயாவிலிருந்து சிலர், நீங்கள் மோசையின் முறைப்படி விருத்த சேதனம் செய்து கொள்ளாவிட்டால் மீட்படைய முடியாது என்று சகோதர சகோதரிகளுக்கு கற்பித்து வந்தனர். அவர்களுக்கும் பவுல் பர்னபாவினுடைய பெரும் கருத்து வேறுபாடு, விவாதம் உண்டாயிற்று. இன்றைக்கி இந்த பாருங்கள், மீட்படைய முடியாது அப்படின்னு யார் சொல்ல முடியும்? இப்போ நான் சகோதரனை பார்த்து நீ அறிவு கட்டவனேன்னு கூட சொல்ல முடியாது. அது அப்படி சொன்னாலே பெரிய வேதனை. ஆனால் மீட்படைய செய்வது யாருடைய கரத்தில் இருக்கிற ஒரு காரியம்? இந்த உலகம் எப்போ அழியும்னு இயேசுகிட்ட கேட்குற போது அது எனக்கு தெரியாதுப்பா, தந்தைக்கு தான் தெரியும்னார். இந்த உலகத்தினுடைய காரியத்தையே மகனாகிய கிறிஸ்துவுக்கே அது வெளிப்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது ஒரு உண்மையாக இருக்கிற போது தந்தைக்கு மட்டுமே தெரியும் அப்படின்னு இயேசு இந்த மனித நிலையிலே அவருக்கு அது உணர்த்தப்படலை அப்படிங்கிற போது அதை அவர் ஒத்துக்கொள்கிறார். அவருடைய தாழ்ச்சியின் அடையாளம் அது. தெரியலன்னு நம்ம அவரை இழிவுபடுத்துவதற்காக இல்லை, அவர் ஏற்றுக்கொள்கிறார். தந்தைக்கு தான் தெரியும். தந்தை அவர் மகிமைப்படுத்துகிறார் அந்த இடத்துல. இப்போது தந்தைக்கு மட்டுமே தெரியக்கூடிய ஒரு அடையாளம் எதுனா மீட்பு. இப்போ ஒரு மனுஷர் மீட்படைவாங்களா மீட்படைய மாட்டாங்களான்னு நமக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும், இயேசுவுக்கு தான் தெரியும். இப்போ நான் நீ மீட்பை அடைய முடியாது அப்படின்னு நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன்னா அப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில் இருக்கிறேன்? நான் கடவுளுடைய நிலையை நான் கையில் எடுத்துக்கொள்கிறேன். இது பிசாசினுடைய மனநிலை. இன்றைக்கி யாராவது நீ ரட்சிக்கப்பட மாட்ட, நீ மீட்படைய மாட்ட, நீ இதை செய்தால் தான் இதை மீட்படைவேன்னு சொன்னால் அவர்கள் பிசாசுக்கு இணையாக இருக்கிறார்கள். வழிகாட்டலாம், இப்படி போனீன்னா உன்னுடைய மீட்புக்கு தடை விழுந்துடும்பா, இந்த பாவத்தை செய்யாதன்னு சொல்லலாம். ஆனால் நீ மீட்படைய முடியாதுன்னு நான் சொல்ல எனக்கு அதிகாரம் இல்லை. நீ மீட்படைய மாட்டாயின்னு சொல்வதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. இட்ஸ் அ ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்கிறோம். இன்றைக்கி இதைத்தான் இன்றைக்கி நிறைய சபைகள் இன்றைக்கி பைபிளை படிக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? அடுத்தவர்கள் மீது நியாய தீர்ப்பை வைத்து கொண்டு கையில் பைபிள் வச்சுருக்கிறாங்க. கடவுள் இன்னைக்கு இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இந்த செய்தியை முதல் வாசகத்தில் இந்த தாய் திருச்சபை இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை சந்தித்து வெளிவந்திருக்கிற. இதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி யாராவது நீ மீட்படைய மாட்டேன், ரட்சிக்கப்பட மாட்டேன்னா நம்ம உடனே பயந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இது. ஆகவே பாருங்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? தனக்கு தேவைப்படுகிற பிள்ளைகளை அவங்க தெரிந்தெடுத்து பவுலோடும் பர்னபாவோடும் அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு சிலரை அனுப்புறதுன்னு திட்டமிட்டு அனுப்புகிறாங்க. அவங்க பர்சபாவையும் சீலாவையும் தெரிந்தெடுத்து கடிதத்தை எழுதி அவங்கக்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாங்க.
இந்த பர்சபாவையும் சீலாவையும் அவங்க எப்படி தெரிந்தெடுத்தாங்க? வெள்ளிக்கிழமை திருப்பலியிலேயே நான் இதை அடிக்கோடிட்டு பேசியிருக்கிறேன். எப்படி தெரிந்தெடுத்தாங்க? தெரிந்தெடுத்தவங்க அவர் பணம் வச்சுருக்கிறாரா, அவர் அழகாக இருக்கிறாரா, அவர் நல்லா படிச்சிருக்கிறாரா அப்படின்லாம் பார்க்கல. அதில் அரசியல்னு சொல்லுவோம். இந்த அரசியலுங்கிறது அரசியலில் மட்டும் இல்லை, சமூகத்துலேயும் ஒரு அரசியல் விளையாடுது, ஆன்மீகத்துலேயும் ஒரு அரசியல் விளையாடுது, எல்லா தளத்துலேயும் விளையாடுது. இன்றைக்கி நம்ம எப்படியாவது நீ முன்னாடி போய்டு அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறோம். பிள்ளைகளுக்கும் நிறைய நேரத்தில் நம்ம அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறோம். அப்படி சொல்லிக் கொடுக்குற பிள்ளைகள் எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க நிற்கிற தளத்தில் போய் நின்றுட்டு எப்படியாவது நான் அந்த இடத்த அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்படியாவது அடையணும்னு நினைக்கிறது இல்லை, இப்படித்தான் அடையணும்னு நினைக்கிறது தான் லாஜிக். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நேர் வழியில் நம்ம போய் அந்த இடத்த பிடிக்கணும். நம்ம நம்மளையே தகுதி உள்ளவர்களாக ஆக்கி கொண்டு அந்த இடத்துக்கு போகணும். ஒரு அரசியல் தலைவர் அநாகரிகமாக தீய வழியில் பணத்தை கொடுத்து அல்லது தன்னுடைய பணபலத்தையோ தன்னுடைய கைபலத்தையோ காட்டி வர்றார் அப்படின்னா அந்த மனுஷன் எப்படி அந்த இடத்தை வெற்றியாக்க முடியும்? அதனால தான் நம்ம நாடு போராடுகிறது. இன்றைக்கி சில நாடுகள் பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது. அந்த அரசியல் கட்டமைப்பெல்லாம் உடைக்கப்பட்ட ஒரு வேதனை, போர் மேகங்கள் சூழ்ந்து கிடக்கிற வேதனை, இதெல்லாம் இன்றைக்கி ஜாதிய அல்லது சமய சார்ந்த பிரச்சனைகள் பற்றி எரிகிற ஒரு வேதனை. இங்கெல்லாம் என்ன பிரச்சனைன்னா, தலைவர்கள் உண்மையாக எழவில்லை, நீதியின்படி அங்கே தலைவர்கள் உருவாக்கப்படவில்லை. ஒரு மறைமாவட்டமாக இருக்கட்டும், ஒரு பங்காக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய நபர் ஒரு நீதியின்படி அந்த இடத்தை வரலை அப்படின்னா அந்த இடம் துன்பப்படும். இன்றைக்கி ஆன்மீக தளத்திலையும் நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த சமயங்கள்லாம் டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்துகிட்டு இருக்குது எல்லா மறை மாவட்டத்துலேயும். அது பெரிய ஆவலாம் இப்போ மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய பேச்சாகவே போயிடுது. இன்றைக்கி எல்லாம் முன்னாடியெல்லாம் யாரையும் பார்க்க மாட்டாங்க. எப்போயாவது நம்ம இதுக்கு ஃபாதர் வராரா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எங்களுக்கு முன்னாடி டிரான்ஸ்ஃபரை பார்க்குறதுக்கு மக்கள் ரொம்ப ஆவலாக இருக்கிறாங்க. நம்ம பங்குக்கு யார் வரா, அவருடைய எங்களுக்கு முன்னாடி அவங்களுடைய கோத்திரத்தெல்லாம் அவங்க எழுதி வச்சுருக்கிறாங்க. அவர் கூட பிறந்தவங்க இவ்வளோ பேராமே, அவர் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்குதாமே, அவருக்கு ஒரு வீடு இருக்குதாமே. பாருங்கள், இதில் இந்த மனநிலையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டியது தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மனநிலையினுடைய ஆழம், அப்போ அவங்க வரக்கூடியவங்க என்ன செய்ய விரும்புகிறாங்க, அப்படி மக்கள் தேட ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னோனையுமே நான் நல்ல இடத்துக்கு போகணும், என்னை எல்லாரும் பார்க்கணும். அப்போ பாருங்கள், இன்றைக்கி என்னை கொண்டு போய் ஒரு பெட்டவாய் தலைங்கிற ஒரு கிராமத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிற போது மக்கள் அதை பார்த்து வேதனைப்படுறாங்க. ஏன்னா இவருக்கு அந்த இடம் சரியானது அல்ல. பாருங்கள், கடவுளுடைய திட்டத்தில் எல்லா தலங்களுமே பணித்தலங்களுமே கடவுளுடைய திட்டங்களாக இருக்கிறது. அந்த திட்டத்தை நாம் இப்போ நான் சரியாக அதை பார்க்க கற்றுக்கொள்ளலை அப்படின்னா நான் மனமுடைந்து நான் என்ன செய்வேன், அதிகாரிகளை போய் நான் அவமானப்படுத்தி என்னை அங்கே இந்த இடத்துல நிலைப்படுத்த விரும்புவேன். எனக்கு இந்த இடத்த கொடுங்க, எனக்கு இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த நபர்கள் எப்படி தெரிந்தெடுக்கப்பட்டாங்க? இப்போ ரெண்டு பேருமே யோசிக்கணும். தெரிந்தெடுக்கப்படுகிறவர், இப்போ நான் தான் தெரிந்தெடுக்கப்படுகிறவன்னு வச்சுக்கோங்க. என்னை தெரிந்தெடுக்கிறவர்கள் ரெண்டு பேரும் சரியாக இருந்தால் தான், இந்த வேதவசனம் சொல்கிறபடி சரியாக இருந்தால் தான் அந்த திருச்சபை வெற்றி அடையும். தெரிந்தெடுக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க பணத்துக்காகவோ பயத்துக்காகவோ குத்தி விடுவேன்னு ஒருத்தன் மிரட்டுறான்னா, சரிப்பா எழுதி தந்துடுறேன், நீ அதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த இடங்கள் எல்லாம் சரியாய் செயல்பட முடியாது. இந்த திருத்தூதர்கள் ஆட்களை, இந்த சீலாவையும் பர்சபாவையும் தெரிந்தெடுக்கிற பொழுது அவங்க எவ்வளவு துன்பத்தை அவங்க கடந்து சென்றிருப்பாங்க, எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க பார்த்த லாஜிக் என்ன, பைபிளை படிக்கிற போது இவர்கள் இருவரும், கீழே வருது அவங்க கடிதத்தில் எழுதுகிறாங்க, ஏன் இவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் சூஸ் பண்ணோம் அப்படின்னா, இவர்கள் இருவரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க துணிந்தவர்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்காக உயிரையும் கொடுக்க துணிந்தாங்கன்னா என்னத்தை அவங்க பார்த்து உயிரை கொடுக்க, இயேசுனுடைய வார்த்தையை பார்த்தாங்க. இயேசு போயிட்டார். இப்போ இயேசுவினுடைய பிரசன்னம் மட்டும்தான் இருக்குது, கண்ணால் இயேசுவை பார்க்க முடியல. இப்போ இவங்க இயேசுவா மாறணுங்கிற அந்த அழுத்தம் அவருடைய தலையில் இருந்தது. அதை யார் உணர்ந்திருக்கிறாங்களோ அவங்க தான் இதுக்கு ஃபிட்டிங் பர்சன்ஸ் அப்படின்னு அவங்க தெரிந்தெடுக்கிறவங்க கண்டுபிடிச்சாங்க. இன்றைக்கி நாமளும் பல விதத்தில் இந்த குளறுபடிகளை பார்க்குற போதெல்லாம் நான் செய்கிற காரியத்தில் இதெல்லாம் சரியாய் நடக்கிறதா? இன்றைக்கி 2வது வாசகத்தில் நீங்கள் பாருங்களேன், தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானதூதர் பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார். திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு, நல்லா பாருங்கள், திருநகரான எருசலேம் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை. அந்த விண்ணக எருசலேம்ங்கிறது கடவுள்கிட்ட இருக்குல்ல, அது இறங்கி வந்துருச்சு. இன்றைக்கி இறங்கி வந்து நம்மிடையே அது குடிகொண்டு இருக்கிறது. அது இறங்கி வந்து வருவதை எனக்கு காட்டினார்.
அதில் கடவுளின் மாட்சி விளங்கிற்று. விலை உயர்ந்த கல் போன்றும் படிக கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துலங்கியது. அதில் பார்த்திங்கன்னா நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் சொன்னால் நேரம் ஆகிடும். அதில் பார்க்கக்கூடிய அந்த கடைசி வரிகளை பாருங்கள். நகருக்குள் கோவில் காணப்படவில்லை, ஏனெனில் எல்லாம் வல்ல கடவுளாகி ஆண்டவரும் ஆட்டுக்குட்டியுமே அதன் கோவில். அந்நகருக்கு ஒளி கொடுக்க கதிரவனோ நிலாவோ தேவைப்படவில்லை, கடவுளின் மாட்சியே அதன் ஒளி, ஆட்டுக்குட்டியே அதன் விளக்கு. இன்றைக்கி இதைத்தான் இயேசுசாமி விளக்கி காட்டுறாரு. இன்றைக்கி நான் தான் ஒளியாக இருக்கணும், ஏன்னா நீ நான் இயேசுவை போல மாறணும். அதான் இயேசு சொன்னார், தந்தையிடமிருந்து நான் கேட்டதை உனக்கு அறிவிக்கிறேன், தந்தையிடமிருந்து நான் எதை கேட்டேனோ அதைத்தான் அறிவிக்கிறேன், நீ என்னிடமிருந்து எதை கேட்கிறையோ அதை போய் அறிவி. இன்றைக்கி அந்த வார்த்தையை உள்வாங்காத ஒரு உலகம் நமக்கு சுற்றி இருக்குது. இன்றைக்கி நம்ம எதை செய்து கொண்டு இருக்கிறோம்? இன்றைக்கி சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். உயர்ந்த மலைக்கு என்னை கொண்டு சென்றார் அப்படின்னா கடவுள் நம்மையும் அந்த பேதுருவினுடைய அந்த அடையாளம், இதோ இந்த மலை, இந்த நீ பேதுரு, நீ பாறை, உன்மீது என்னுடைய திருச்சபையை கட்டுவேன். இந்த திருச்சபைக்குள்ளே நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அல்லது நீயா ஒரு திருச்சபையை கட்டி கொண்டு இதுதான் என்னுடைய ஆலயம், இதுதான் என்னுடைய அதிகாரம் என்று நீ இருக்கிறியா? யோசித்து பாருங்கள். இரண்டாவது வாசகத்தினுடைய சிந்தனைகள் இதெல்லாம். மலை, பேதுருவின் மீது அமைக்கப்பட்ட அந்த பாறையின் மீது கட்டப்பட்டிருக்கிற திருச்சபை. உன் வழியாகவும் கடவுள் என்ன செய்கிறாரு? அங்கே ஏதோ ஒரு செயலை செய்ய விரும்புகிறாரு. இறங்கி வருவது, லோவரிங் ஒன் செல்ஃப். அது இறங்கி வருதுன்னா விண்ணகமே இறங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நீயும் நானும் யார்? மன்னிக்க முடியாமல், பிற பொருளை விட்டு கொடுக்க முடியாமல், நம்முடைய அதிகாரத்திலிருந்து நம்மை கொஞ்சம் கூட தளர்ச்சி அடைய விடாமல், நாம் இந்த ஸ்டேட்டஸ்லேயே தான் நிற்பேன், என்னுடைய ஈகோ அதுக்கு இடம் கொடுக்காதுன்னு சொல்லி நீங்கள் அந்த இடத்துல போய் நின்று கொண்டு அழிவுக்குரிய அடையாளமாய் நின்றுடக்கூடாது. இறங்கி வரணும். லோவர் யுவர் செல்ஃப். இயேசுசாமி கால்களை கழுவி என்ன செய்தார்? அந்த அடையாளத்தை காட்டினார். இதில் கடவுளுடைய மாட்சி அடங்கி இருக்கிறது. இதில் தான் கடவுளின் மாட்சி அடங்கி இருக்கிறது. என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே, ஆண்டவர் இதோ நமக்கு இதெல்லாம் உதவி செய்வதற்கு தான் அந்த அட்வொகேட் என்று சொல்லக்கூடிய துணையாளரை உங்களுக்கு தரார். அந்த துணையாளர் என்ன செய்வார்னா, கடவுளுடைய சம்பாஷணை எது, கடவுளுடைய செயல்பாடுகள் எது, அதையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். இதை கேட்டு செயல்படுகிறவர்கள் உலகத்தினுடைய அதிபதியாக இல்லை, உலகத்தினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவர்களாக அல்ல, உலகத்தினுடைய பெருமைக்கு அவர்கள் தங்களை இணங்க வைக்கிற அடையாளமாக இல்லை, கடவுளுடைய திட்டத்திற்குள்ளே நிற்கிற பிள்ளைகளாக இருப்பாங்க. திரும்பி பாருங்கள், திருத்தூதர்கள், புனிதர்கள் என்று நம்ம யாரையெல்லாம் அடையாளப்படுத்தியிருக்கிறோமோ அவங்க எல்லாம் உலகத்தினுடைய காரியத்தை உதறி தள்ளிவிட்டு கடவுளுக்கு முன்பாக தங்களை ஐக்கியப்படுத்தியவர்கள். இன்றைக்கி நம்ம எல்லாம் அவங்கள முன்னாடி வச்சு இன்றைக்கி அவங்கள ஒரு அரசியல்வாதிகளை போல வைத்து, அவர்களை ஒரு ஆன்மீக எழுச்சியின் அடையாளமாக வைத்து, அவர்களை மந்திரவாதியாக மாற்றி, அந்தோனியார் அவர் பெரிய மந்திரவாதி, செபஸ்தியார் அவர் பெரிய மந்திரவாதி, அவர் பேரை சொல்லி கயிறு கட்டிக்கிட்டால் எல்லாம் நடக்குது, அவர் பேரை சொல்லிட்டு தாயத்தை வச்சுக்கிட்டோம்னா நல்லா நடக்குது, அந்தோனியார் பேரால் போய் அங்கே சோறு போட்டோம்னா அற்புதம் நடக்குது, அவர் சுருவத்தை கொண்டு வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டோம்னா அந்தோனியார் எல்லாம் பார்த்துப்பார், செபஸ்தியார் பார்த்துப்பார். தேவ பிள்ளைகளே, தயவு செய்து நம்ம குழம்பி போகாதபடி நம்முடைய ஞானமிக்க அந்த ஆவியானவர் நமக்குள்ளிருந்து செயல்பட நம்ம முயற்சிக்கணும். இவர்களெல்லாம் கடவுள் கொடுத்திருக்கிற நல்ல அடையாளங்கள். கண்டிப்பாக அவர்களிடத்தில் பரிந்துரைத்து ஜெபிக்கக்கூடாது என்று அல்ல, அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் நமக்கு அழுத்தமான செய்தியாக, இதை அறிய மனமில்லாத நிற்கிறவர்கள் கடவுளுடைய அந்த எரிச்சலுக்கு உட்பட்டவர்கள். கடவுளுக்கு எரிச்சல் வந்தால் என்ன நடக்கும்? கோபம் வந்தால் என்ன நடக்கும்? அதனால தான் கடவுள் என்ன செய்கிறார்? வார்த்தை வழியாக மீண்டும் 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 பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தைகளை கேட்டு தூயாவியாம் துணையாளரை, நமக்கு ஆறுதல் அளிக்கிற, நம்மை பல்வேறு விதத்திலே நமக்கு உதவிகள் செய்கிற கவுன்சிலர் என்று சொல்லப்படுது. கவுன்சிலர்னால் யாருன்னா, சரியானதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு அடையாளம். இதெல்லாம் தூயாவி செய்வார். அப்போ செயல்படுகிற இந்த ஆவியினுடைய வல்லமையை உணர்ந்து ஓடுவோம், வெற்றி பெறுவோம், கடவுளுக்கு மாட்சி கொடுப்போம். மாட்சி எங்கேயோ அல்ல, அது உன்னிடத்தில் இருக்கிறது, அது உன்னிடத்திலிருந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த மாட்சியை கொடுக்காத உன்னுடைய எல்லா செயல்பாடுகளும் கேள்விக்கு உட்படுத்தப்படும் என்பதை நினைவில் கொண்டு நாம் ஆண்டவருக்கு வெற்றி கொடுக்கிற பிள்ளைகளாய் ஓடி ஆண்டவரை மாட்சிப்படுத்துவோம். ஆமென்.